குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எக்ஸாமோடைய ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நான் வந்து எந்த கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அதிகமாக போடணும்னு கேட்டதில் நிறைய பேர் இங்கிலீஷ் தான் வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை பார்க்கவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எந்தெந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. மீனிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மீனிங்ஸை வந்து இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான கொஷின் பேப்பர் ஐடியாஸ் தான் உங்களுக்கு வந்து தெரியும். கொஷின் பேப்பர் நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு நாலேஜ்க்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதில் வந்து இன்றைக்கி இங்கிலீஷில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சூஸ் த அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். மீனிங் கேட்டிருக்காங்க. த வைல்டு போர் செட்டில் ஹிஸ் ரம்ப் இன்டு த டிப்ரெஷன். வைல்டு போர்னா பன்றி, அது வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே உட்கார்ந்துருக்குது. டிப்ரெஷன்னா மீன்ஸ் ஒரு உட்கார்ற கூலி மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேஸ்க்குள்ளே உட்காரும்போது எதை வச்சு உட்காந்துருக்கு அப்படின்னா அதோட ரம்ப். அப்போ அது வந்து எதோட எந்த பார்ட்டாக இருக்கும்? பேக் பார்ட் ஆஃப் த மேமல். பேக் பார்ட் ஆஃப் த மேமல். செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அப்ராப்ரியேட் லிங்கர். லிங்க் பண்ண சொல்லி 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. மோர் ஆர் லைக் அ கன்ஜெக்ஷன். மை பிரதர் வில் சர்டன்லி கிளியர் GRE டேஷ் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். என்ன போட்டிருக்காங்க? என்னோட பிரதர் வந்து கண்டிப்பாக GRE எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னாங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸில் வந்து ஆப்டாக இருக்கிறது ஃபார். ஸோ ஆன்சர் இஸ் ஃபார். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு மார்க் கிடச்சிரும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலும் நம்ம போட்டுடலாம். 10 டிகேட்ஸ் ஆர் த பீரியட் ஆஃப். ஒரு டிகேட் அப்படின்னா வந்து 10 வருஷம். அப்போது 10 டிகேட்ஸ்னால் 10 into 10 100. ஸோ இது வந்து டிக்கேடுங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சாலே போதும், நம்ம இந்த ஆன்சரை வந்து நம்ம போட்டுடலாம். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கிலீஷில் கிளாசரியில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. அதனால் நல்லா படிங்க. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பிளெண்டட் வேர்ட். இதுக்கான கரெக்ட் பிளெண்டட் வேர்ட் கேட்டிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கும்ல. பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, லஞ்ச் 12 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வைங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 10 11 மணிக்கு ஒன்று சாப்பிட்றோம்ல, ஒரு டீ குடிக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம்ல, அதுக்கு பேர் என்னது? பிரஞ்ச். அதுக்கு பேர் என்னது? பிரஞ்ச். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? டேஷ் இஸ் அ பர்சனல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட் யூ ஹவ் டன், ஃபெல்ட், தாட் ஆர் சீன். இப்போ வந்து ஜேர்னல் மாதிரி நிறைய பேர் எழுத சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்குது, உங்கள் மைண்டில் என்னெல்லாம் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது பிடிக்கல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எழுதுறது தான் ஜேர்னல். இது நோட்டீஸ் வந்து நம்ம வந்து எழுதுவோமா? நம்மளே நமக்கு நோட்டீஸ் போட்டுப்போமா? இல்லை. நம்மளே நமக்காக ஒரு ஆர்டிக்கல் எழுதிப்போமா? இல்லை. நம்மளே நமக்காக ஒரு ஸ்லோகன் எழுதிப்போமா? இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் ஜேர்னல். ஜேர்னல் ரைட்டிங்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஜேர்னல் ரைட்டிங்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. டைரி ரைட்டிங் மாதிரி தான். நம்ம மனசில் உள்ளது, நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், அந்த நாளில் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனும் அடிக்கடி கேட்குறாங்க கொஷின் பேப்பரில். அதனால் நீங்கள் இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. மை பிரதர் லிவ்ட் இன் த மவுண்டெயின் டேஷ் த லேக். மை பிரதர் லிவ்ட் இன் த மவுண்டெயின் டேஷ் த லேக். இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஓவர் அபவ். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னா வந்து அபவ் அப்படின்னா வந்து நோ மூமெண்ட், எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது அந்த விஷயத்தில். அபவ் த மவுண்டெயின். மவுண்டெயின் மூவ் ஆகுமா? கிடையாது. இப்போ ஓவர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கும். ஓவர் த பிரிட்ஜ். இப்போ பிரிட்ஜு தான் இருக்குன்னு வைங்களேன். மழை மூமெண்ட் ஆகுமா? இல்லை. ஓவர் இருக்குன்னு வைங்க. இப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜில் கார்ஸ் எல்லாம் போயிட்டு மூவ் ஆகிட்டு இருக்குதா? ஸோ ஓவர் அப்படின்னா கண்டிப்பாக மூமெண்ட் இருக்கும். அபவ்னா நோ மூமெண்ட். இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இதை வந்து புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தோன்னா ஆன்சர் அடித்து ஒரு மாதிரி சொல்லையை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். 7th கொஸ்டின் பார்க்கலாம். சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். திஸ் இன்ஸ்டிங்க்ட் இஸ் டேஷ் ஹேட் ஆஃபன் சேவ்ட் த லைஃப் ஆஃப் மென். ஸோ இதில் வந்து பாய்ஸோட இன்ஸ்டிங்க்டா, கேர்ள்ஸோட இன்ஸ்டிங்க்டா, பேர்ட்ஸோட இன்ஸ்டிங்க்டான்னு கேட்டிருக்காங்க. இது சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டேக்கன் ஃப்ரம் ப்ரோஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம படித்தாதான் எழுத முடியும். ப்ரோஸோடைய கதைகள் வந்து தெரிஞ்சாதான் எழுத முடியும். ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து அனிமல்ஸோட இன்ஸ்டிங்க்ட் தான் லைஃப் ஆஃப் மென்னை வந்து ஆஃபன் சேவ் பண்ணுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 8th கொஸ்டின். சாரி, ஃபைண்ட் த சினானிம்ஸ். பார்த்தீங்களா, மீனிங்ஸ் படிங்கிறது வந்து மெயின் ரீசன் இதுதான். ஏன் அப்படின்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அதை படிக்கணும். த வாய்ஸ் இன் ஹிஸ் ஹெட் ஆஸ் த நரேட்டர் டு ஈட் த எவிடன்ஸ். எவிடன்ஸ்னால் நமக்கு தெரியும், பார்த்தோன்னே ப்ரூஃப் அப்படி தானே. இது நம்ம யூஸ்வலாக பேசுகிறது தான். ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தாலே போதும். நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் இருக்குது, அதனால வேறு எது அப்படின்லாம் போட்டுறாதீங்க. இதை பார்த்தாலே நீங்கள் அடிச்சிடலாம்.
மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படிக்கும்போது அந்த புக்கில் அந்த எக்ஸாம்பிள் டேரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டேரெக்டான கொஸ்டின் தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸை தான் நம்ம கேட்டிருப்பாங்க. அதனால நம்ம எக்ஸாம்பிள்ஸை மறுபடி மேக்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளால் போட்டுற முடியும். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து பர்சானிஃபிகேஷன். ஒரு பர்சனுக்கான விஷயம். கம்ப்யூட்டர் வந்து உயிரில்லாத ஒரு விஷயம் அப்படி தானே. ஸோ அது ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட். அப்போ அதுக்கு வந்து பர்சனோட குவாலிட்டிஸான ஒரு மனுஷனோட குவாலிட்டிஸான பிரெயின், ஸ்மார்ட் இதெல்லாம் சொல்றதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பர்சானிஃபிகேஷன். லாஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு பார்த்துடலாம். ஹூ ரோட் த ஃபேமஸ் போயம் த லேம்ப் அண்ட் த டைகர்? ஸோ இதெல்லாம் வந்து படித்தா எழுதிடலாம். ஆன்சர் இஸ் வில்லியம் பிளேக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஷின் பேப்பர் அதிகமாக சால்வ் பண்ண தான் நமக்கு வந்து எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ படிக்கணுங்கிறதுக்கான இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.